போயிட்டு என்னென்ன பொருள் எங்க வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோ நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அகோரா பிளெண்டர் வித் ஸ்லைசர் இந்த மிக்ஸி தான் நான் வந்து புதுசா வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு. இந்த ஃப்ளோர் மேட் வாங்கினேன். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியோ vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, புது வீட்டுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனு, அப்புறமா வந்து சோஃபா கீழே போடுற ஃப்ளோர் மேட்டு, பெட்டு கீழே ஃப்ளோர் மேட்டு, இது மாதிரி மேட்டு அப்புறம் ஸ்க்ரீனு அதெல்லாம் வந்து அடிக்கவே இல்லை. வெளிச்சம் ரொம்ப அடிக்கிறதுனால அது இதுவாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்லாம் வாங்கணும், வீட்டுக்கு ஸ்க்ரீன்லாம் போடணும் அப்படின்ட்டு டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டிமார்ட்டில் போயிட்டு நிறைய கம்மியாக வந்து அங்கே இருக்கும்ல, அதனால் டிமார்ட் போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அங்கே போயிட்டு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்றது இந்த வீடியோ நான் காமிக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் இப்போ வெளியே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஜூஸ் வந்து போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் வீட்டுக்கு வந்து ஒரு புது மிக்ஸியும் வாங்கியிருக்கேன், அதுவும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிமார்ட் போயிட்டு இன்னும் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம புது மிக்ஸியில் வந்து நம்ம எனக்கு ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு அப்புறமா கடைக்கு போகலாம். அகோரா பிளெண்டர் வித் ஸ்லைசர் இந்த மிக்ஸி தான் நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு. நம்மக்கிட்ட ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு மிக்ஸி இருக்குது. நான் ஏன் இது வந்து புதுசாக மறுபடியும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காம்பேக்டாக குட்டியாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் எது பண்ணுறதா இருந்தாலுமே வந்து பெரிய பெரிய திங்ஸ்லாம் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால நம்ம ஜூஸ் போடுறது அதெல்லாம் வந்து குட்டியாக இருக்குது, நல்லா காம்பேக்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சின்னதாகவும் இருக்குது, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால இது வந்து வாங்கினேன் நான். இந்த அகோரா பிளெண்டர் வித் ஸ்லைசரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் யூனிட் 800 ml BPA ஃப்ரீ ப்ராசஸிங் பவுல், 2 knots 500 ml BPA ஃப்ரீ ஜார், 4 leaf chopping blade, 1 slicer disc, pusher, 1 cross blade base lid எல்லாம் கொடுத்துருக்காங்க. This product comes with 250 watts powerful copper motor and இந்த blender வந்து ரொம்பவே effective for mixing different ingredients னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இதில் ஆரஞ்சு ஜூஸ் தான் போட போறேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் மொத்தம் 2 வேரியபிள் ஸ்பீட் மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டர்போ ஃபங்க்ஷன், இதில் வந்து 1, 2 அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. 1 ஸ்பீடில் வந்து நல்லா கிரைண்ட் ஆகும், 2ல் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே கிரைண்ட் ஆகும். தென் செகண்ட் மோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஃபங்க்ஷன். இந்த ஜாரில் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு முடியும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுனாலுமே எடுத்துகிட்டு போகலாம் கம்ஃபர்டபுளாக. நம்ம பேபிஸ்க்கு எதனா திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ஜூஸ் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் இதில் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டு, பீன்ஸு, குட்டி குட்டி இதுவெல்லாம் வந்து சீவிக்கலாம், சீவுற மாதிரி வந்துடும். வெங்காயம் வந்து சீவி பார்க்கலாம். இது பண்ணிட்டு வெங்காயத்தை வந்து ஃபர்ஸ்ட் 2ஆக கட் பண்ணிட்டேன். இது சின்ன எடுத்துட்டு இப்போ நான் வந்து 2 பிளேட்ஸ் போட்டிருக்கேன். இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 பிளேட்ஸ் போட்டு நிறைய நம்ம கட் பண்ணாலும் நல்ல சின்ன சின்னதாக வந்து சாப் ஆகிடும். இந்த ப்ராடக்ட் வந்து 100% காப்பர் மோட்டார். நம்மளுக்கு டெய்லி குக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூஸ் போடுறதுக்காகட்டும், வெஜ்ஜீஸ் கட் பண்ணுறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே தான் குடிக்க போகிறேன். இதில் நம்மளுக்கு இந்த மிக்ஸில் நம்ம இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூட நம்மளுக்கு இது மாதிரி மூடி போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் இந்த ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டு சேனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா டிமார்ட் கிளம்பிடலாம். ஸ்பூன் வாங்கணும்.
நோ ஃப்ரூட் அண்ட் நட்டட் ரோஸ்டட் ஆல்மண்ட் தோ இருக்கு பாரு. மாசா இருக்கீங்க அப்போ, சூப்பரா இருக்கீங்க. ஓகே மக்களே, ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் போனதே லேட்டு, போனதே 9 மணிக்கு தான் போனோமா, 9-9:30 தான் போனோம். அதுலேயும் எங்களுக்குள்ள டிஷ்ஷும் ஆகி சண்டை ஆகி நான் கார்லேயே உட்காந்துட்டேன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 9 மணிக்கு போய் பார்த்துட்டு ஸ்க்ரீன்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கம்மியான ரேட்டில் வா அப்படின்னு சொல்லி 9:30 மணிக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் நான் போனேன். போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வரவே லேட் ஆயிடுச்சு, 10 மணி மேலே ஆயிடுச்சு. ஆனால் லாஸ்ட் டைமில் போனதுனால நாங்கள் வந்து கடகடன்ட்டு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பார்த்து நிதானமாலாம் எடுக்கல, டக்குன்ட்டு ஏதோ எடுத்தோம். நிறைய திங்ஸும் வாங்கலை, கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கவே இல்லை. கிச்சனுக்கு வந்து ஆர்கனைசிங்க்கு நிறைய ஐட்டம்ஸ் வாங்கலான்னு நினச்சிருந்தேன், ஒரே மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கலான்ட்டு. அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. நாங்கள் வாட்டுக்கு சரி நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நிறைய கம்மியான ரேட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். என்ன வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஃப்ளோர் மேட் வாங்கினேன், இந்த மெரூன் கலருக்கு ஏற்ற மாதிரியே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸ்க்ரீனில் வந்து அப்படியே சோஃபா மேலே இருக்குது, நெக்லேட் பண்ணுறேங்க. இந்த ஃப்ளோர் மேட் வாங்கினேன். லென்த் இது வந்து ஃபுல் லென்த் வரும், இங்கே மாட்டலாம், இந்த இடத்த போடலாம் அப்படின்றதுனால வந்து வாங்கிட்டேன். இதுவும் மெரூன் வித் ஒயிட்டே வந்து வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா கிடைக்கல. அதான் சரி இது வாங்கிக்கிட்டோம், நல்லா இருக்கு. அதே மாதிரி 2, இது ஒண்ணு இது ஒண்ணு, 2 வாங்கிட்டேன். இது ஒயிட் கலர் இருக்குமே. இது வந்து இந்த ஸ்கிரீன் வந்து பெட்ரூம்க்கு, இந்த ஸ்கிரீன் வந்து பெட்ரூம் இப்போதைக்கு ஒரு பெட்ரூம்க்கு தான் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பெட்ரூமுக்கு வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து இன்னும் செட் பண்ணல. அதுல வந்து பெட் அதெல்லாம் போட்டோடனே அதுக்கு வந்து ஸ்கிரீன் வாங்கிக்கலான்ட்டு விட்டோம். ப்ரைஸும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ரெண்டும் சேர்த்து 600 தான் இருந்துச்சு. இது மாதிரி ஃபுல் ஹோல் செட்ல வரும், நல்லா இருந்துச்சு. அதனால சரி இது ஒன்று வாங்கிக்கிட்டோம். அண்ட் கிச்சனுக்கு இது மாதிரி 2 மேட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக சேம் கலர்னு நினைச்சு நான் வேற கலர் எடுத்துட்டு இருக்கேன். சேம் கலர்னு நினைச்சு எல்லோ பார்த்தேன், எல்லோ வித் ஒயிட். அது ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருந்துச்சு. கடைசியில் அதுவே எடுத்துருக்கலாம் போல. சரி இருக்கட்டும் அப்படின்னு 2 போட்டு விட்டேன். இருக்கும். இன்னும் ஒரு ஸ்க்ரீன், ஒயிட் கலர் ஸ்க்ரீனு, அது எங்கள் கார்லேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அது ஒன்று வாங்கினேன். தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இந்த கேரட் சீவுறது அதெல்லாம் இல்லை, அது மாதிரி இல்லாததெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். என்ன இது வந்திருக்கு, இது மட்டும் ஏதோ வெள்ளையா தெரியல மக்கள் இந்த இடத்துல. சேவனுக்கு அவங்க மாமா வந்துட்டாரு, அதனால ஜாலியா விளையாடுறாரு. அந்த பால்கனியை வேணா கிளீன் பண்ணும் மக்களே. அந்த பால்கனியில் பெயிண்ட் அடிச்சுட்டு வீட்டு வேலை பண்ண எக்ஸ்ட்ரா பொருள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. பெயிண்ட்லேருந்து அந்த கபோர்டு இதுலேருந்து எல்லாமே, அது எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வைக்கணும். அங்கே பிளான்ட்ஸ்லாம், குட்டி குட்டி பிளான்ட்ஸ்லாம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சூரி அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன், எங்கள் ஒயிட் கலர் ஸ்க்ரீனு, அப்புறம் அந்த பெட்ரூம் ஸ்க்ரீனோடது ஒன்று தான் இருக்கு. இன்னொன்று எங்க இல்லையே, கார்லேயே எடுத்து வந்துட்டியா? கார்லேயே தான் வச்சுட்டு வந்துட்டு இருப்பேன். அதான் கார்லேயே வச்சுட்டு வந்துட்டு இருப்பேன். ஒரு புது டிஷர்ட் வாங்கினானா அதை 10 தடவை போட்டு அடிப்பா மக்களே. போன வீடியோல நீங்க இதை பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோல இதான் பாப்பீங்க, அடுத்த வீடியோல மேபி இதை பாப்பீங்க. இது வந்து சாயம் போய் கலர் வெளுத்து போற அளவுக்கு இதை போடுவா, அடிப்பான். என்ன சரி நல்லா இருக்குல்ல? வெரி நைஸ். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்காக நான் பார்லர் கிளம்பிட்ட மக்களே. சேவனை வந்து சூர்யாவை கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தான் அவன். சூர்யாவை கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவனையும் கூப்பிட்டு வந்துட்டா 2 பேராலையும் மேனேஜ் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு ஸ்பா பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க 2 பேரும் வந்தாங்க அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக.
ஃபஸ்ட்டு சேவனுக்கு தனியாக சேரில் உட்கார வச்சு ஹேர் கட் பண்ணலான்னு உட்கார வச்சுட்டாங்க. பட் அவன் தனியாக சேரில் உட்காந்துருக்கும்போது பயந்தான், சரியாக கோஆப்ரேட் பண்ணல. அதனால வந்து சூர்யா உட்காந்து அவன் வந்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டான் சேவனை. அண்ட் அப்படி உட்கார வச்சுமோ ஒழுங்காக ஒரு சில டைம் கோஆப்ரேட் பண்ணல. கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது அவனுக்கு ஹேர் கட் பண்ணும்போது. பொம்மை சேனல் வச்சாலும் சரி எது வச்சாலுமே வந்து அவன் வந்து பயந்தான். அதனால் எப்படியோ ஒரு வழியாக வந்து ஹேர் கட் வந்து நல்லா ட்ரிம் பண்ணிட்டோம். ரொம்பவே ஷார்ட் கட் வந்து பண்ணி வெட்டிட்டோம். ஏன்னா அடிக்கடி வளர்ந்துருது, அடிக்கடி போய் கட் பண்ண முடியல அவனுக்கு. அவனும் வந்து பயப்படுறான். அதனால் ஃபுல்லாகவே இந்த தடவை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணிட்டோம். சூப்பர். கையில் வச்சுக்கிறியா? சரி அப்போ முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் தான். கூசுது, அவனுக்கு கூசுது. ஓகே மக்களே, சேவனுக்கு முடி வெட்டோம், சூரியும் ஹேர் கட் பண்ணிட்டான். நான் வந்து ஹேர் ஸ்பா பண்ணேன், பார்த்துருப்பீங்க. ஸோ சேவனுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த முடியெலாம் இருக்கும்ல, அதனால் தண்ணி குளிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீவர், ஒரு மாதிரி அது பேர் எதாவது சொல்லுவாங்களே, ஃபீவர் இல்லை, ஆனால் ஃபீவர் மாதிரி ஒரு மாதிரியே இருக்குது. வீட்டு உள்ள எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் அவன் வந்து ராம்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க காஃபி குடிக்க. நான் கேட்டேன், நல்லா கூப்பிட்டு வந்தான். என்னது என்னது இந்த நாள் கொல்லது கொல்லது தொட்டது தொட்டது இப்ப போதும் நட மத்தது மத்தது நெக்ஸ்ட் டே வந்து ஆற்காடு பிரியாணி இங்கே போரூரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் லிஞ்சியும் வந்து மறுநாள் பைக்கில் வந்தோம். அவங்களோட பைக்கில், நான் பைக்கில் சிட்டியில் ஓட்டுனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் அவங்களோட பைக்கை வந்து சிட்டியில் ஓட்டிட்டு வந்தேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃப்ரீ பேர்ட் அப்படின்ட்டு பறந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.